யார் எதை ஒன்றாலும் சொல்லட்டும், எங்களுடைய தளபதியுடைய வழியில் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வது தான் எங்களுடைய நோக்கம். தாவேக மீதான பிற கட்சிகளின் விமர்சனங்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறிய விளக்கமே இது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தாவேக உள்கட்டமைப்புகளை அக்கட்சி தலைவர் விஜய் வலுப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மண்டபத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் சேவை செய்வதுதான் தங்கள் நோக்கம் என்றும் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்றும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு பதிலளித்தார். மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தங்கள் தலைவர் விஜயின் வழியில் தாங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு போட்டு ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? இன்னும் 100 ஏக்கர் சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே. ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வந்த நிலத்திற்கு பட்டா கேட்டு வந்த மூதாட்டிக்கே வரி விதிக்கும்படி ஆட்சியர் கராராக கூறிய காட்சிகளே இவை. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் ஆட்சியர் பிரதாப் ஆய்வு நடத்தினார். பின்னர் ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது ஊத்துக்கோட்டையைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் தான் விவசாயம் செய்து வரும் 10 ஏக்கர் நிலத்திற்கு பட்டா வழங்க உத்தரவிடக் கோரி தனது மகனுடன் வந்து மனு அளித்தார். மனுவை வாங்கி ஆட்சியர் பிரதாப் விசாரித்த போது அந்த 10 ஏக்கர் நிலமும் ஆக்கிரமிப்பு நிலம் என்பது தெரியவந்தது. அப்போது ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு எப்படி பட்டா வழங்க முடியும் என கடிந்து கொண்ட ஆட்சியர் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு நிலங்களை உடனடியாக மீட்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதெல்லாம் பண்ண முடியாது பாட்டி. நீங்க தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் வராதீங்க. நீங்க அனுபவிச்சிருக்கீங்க, நீங்க முதல்ல கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் மீது தெலங்கானாவில் குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது. சூதாட்ட செயலிகளை விதிகளை மீறி விளம்பரப்படுத்தியதாக நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட 25 பேர் மீது தெலுங்கானா போலீசார் கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமூக வலைதளங்களில் பிரபல நடிகர்கள் சட்டத்தை மீறி சூதாட்ட செயலிகளை விளம்பரம் செய்து வருவதாகவும் அவர்களை நம்பி சூதாட்ட செயலியை பயன்படுத்தி ஏராளமான மக்கள் பணத்தை இழந்து தவிப்பதாக மியாப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் பனீந்திர சர்மா என்பவர் புகார் அளித்திருந்தார். பணம் பெற்றுக் கொண்டு விளம்பரத்தில் நடித்து மக்களை தவறாக வழிநடத்தும் இதுபோன்ற நடிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த புகாரை விசாரித்த சைபராபாத் காவலர்கள் புகாரில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நடிகைகள் நித்தி அகர்வால், மஞ்சுலட்சுமி, பிரணீதா உள்ளிட்ட 25 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் கிரிமினல் வழக்கு பதிவு செய்தனர். இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது. நகரமயமாதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அழிவின் விளிம்பில் உள்ளன சிட்டுக்குருவிகள். நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவை எதிர்நோக்கும் பிரச்சினைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே உலக சிட்டுக்குருவிகள் தினத்தின் நோக்கம். இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி வருகின்றன சிட்டுக்குருவிகள். சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போறதுனால விஷக்குருமிகள், விஷப்பூச்சிகள் அதனுடைய இனப்பெருக்கு அதிகமாகுது. இதுக்காக வேண்டி நம்ம சிட்டுக்குருவிகள் தினத்தை கொண்டாடுவதோ மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும். ஆனால் டவுனில் இது ரொம்ப பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. கிராமத்தில் எப்பவுமே சிட்டுக்குருவி கொஞ்சம் இருக்குது. அதுக்கு தண்ணி அவசியம், தண்ணி தேவைப்படும். சாப்பிட்ட உடனே தண்ணி தான் அதிகமாக சாப்பிடும். அதனால எல்லாருமே இறை வைக்கலாலும் தண்ணியாவது வச்சு அதை உயிரினத்தை காப்பாற்றணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் தங்களது வீடுகளில் சிட்டுக்குருவிகள் வாழ கூண்டுகளை அமைக்க வேண்டும் என்றும் பறவை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி சென்னை உள்ளிட்ட 8 போக்குவரத்து மண்டலங்களுக்கு உட்பட்ட 25 பகுதிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக கும்பகோணம் மண்டலத்தில் 756 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்களும், சேலம் மண்டலத்தில் 486 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதேபோன்று சென்னையில் 364 பணியிடங்களும், திருநெல்வேலி மண்டலத்தில் 362 பணியிடங்களும் காலியாக இருப்பதாக
அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மண்டலத்தை பொறுத்தவரை 344 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களும், மதுரை மண்டலத்தில் 322 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களும் நிரப்பப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று விழுப்புரம் மண்டலத்தில் 322 பேரும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318 பேரும் தேர்வு செய்யப்பட உள்ளார்கள். குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தகுதி கொண்ட இப்பணியிடங்களுக்கு நாளை பிற்பகல் 1 மணி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு, செய்முறை மற்றும் நேர்காணல் மூலம் இப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கோவை தடாகம் அருகே வீட்டின் கேட்டிற்குள் தும்பிக்கையை விட்டு உணவு தேடிய யானையின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தடாகம் அடுத்த பன்னிமடை தாலியூர் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று அங்கிருந்த வீட்டின் காம்பவுண்ட் கேட்டிற்குள் தும்பிக்கையை நுழைத்து உணவுப் பொருட்களை தேடியுள்ளது. இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதேபோல பழனிசாமி என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்த மற்றொரு யானை தோட்டத்தில் இருந்த வாழை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. யானைகளின் தொடர் நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் அவ்வப்போது காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதால் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் பாம்பு பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர் நாகப்பாம்பு கடித்ததால் உயிரிழந்தார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பாம்பு பிடி ஆர்வலர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ். பாம்பு பிடி வீரரான இவர் குடியிருப்பு பகுதியில் புகும் கொடிய விஷம் கொண்ட ராஜநாகம், நாகப்பாம்பு உள்ளிட்ட பாம்புகளை மீட்டு பாதுகாப்பாக அடர்ந்த வனப்பகுதியில் விட்டு வந்தார். அதேபோல வனத்துறையினருடன் இணைந்து மாணவர்களுக்கு பாம்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் தொண்டாமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் நாகப்பாம்பு புகுந்து விட்டதாக அவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற சந்தோஷ் கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பை பிடிக்க முயன்றார். அப்போது பாம்பு அவரை தீண்டியதில் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாம்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த சந்தோஷின் மரணம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது குறித்து சட்டப்பேரவையில் உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியின் அங்கம் என்று குறிப்பிட்ட பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, படிப்பு, வேலை வாய்ப்பில் சாதி பார்க்கும்போது சாதியை எப்படி ஒழிக்க முடியும் என்று வினவினார். எனவே தெலங்கானாவை போன்று தமிழ்நாட்டிலும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஜி.கே. மணி வலியுறுத்தினார். பின்னர் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் மத்திய அரசிடம் உள்ளதாகவும் அது தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்றும் மத்திய அரசுடன் இணைந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இதனையடுத்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், சாதிவாரி கணக்கெடுப்பை முதலில் நடத்துங்கள், அதற்கு நீதிமன்றம் தடை விதித்தால் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசின் பணி என்றும் அதனை அவர்கள் செய்தால்தான் சரியாக இருக்கும் என்றும் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கில் புள்ளி விவரங்களை வழங்குவதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று ஜி.கே. மணி தெரிவித்தார். சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கூச்சலிட்டதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு நிலவியது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் வேல்முருகன், சீருடை பணியாளர் தேர்வாணையம் தொடர்பாக பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று அவரது பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. இதனால் ஆவேசமான வேல்முருகன் சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் சென்று முழக்கமிட்டதுடன் ஒருமையில் பேசியதாக தெரிகிறது. அப்போது பேரவைத் தலைவர் அப்பாவு, வேல்முருகன் தனது இருக்கையை விட்டு எழுந்து வந்து மிரட்டும் துணியில் பேசியதை ஏற்க முடியாது என்றும் அது பேரவையை மீறிய செயலாகும் என்றும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வேல்முருகன் பேசுகிறார் என்றால் அமைதியாக அமர்ந்து கேட்பேன் என்றும் சில நேரங்களில் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வது வேதனை அளிப்பதாகவும் கூறினார். மேலும் இடத்தை விட்டு எழுந்து சென்று கூச்சலிடுவது முறையல்ல என்பதால் வேல்முருகன் மீது சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, வேல்முருகன் தனது செயலை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஒருமுறை அவரை மன்னிப்பதாகவும் இனிமேல் இதுபோன்று யார் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு முன்மொழிந்ததை அப்படியே முதலமைச்சர் கூறியது வருத்தம் அளிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம் தொடர்பாக தான் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த வேல்முருகன் முதலமைச்சர் மீது தனக்கு எவ்வித வருத்தமும் இல்லை என்றார். அப்ப என்னுடைய கருத்துக்களிலே ஆழம் இருக்கும், கருத்து இருக்கும், பொருள் இருக்கும் என்பதை உன்னிப்பாக கவனித்து குறிப்பெடுத்து என்னை கூட்டு பாராட்டிலாம் இருக்கிறார். ஆக நான் முதலமைச்சரை குறை சொல்லவில்லை. இதில் சேகர் பாபு சொன்ன வார்த்தையை முழுவதுமாக அந்த கூச்சல் குழப்பத்தில் முதலமைச்சரும் அதை சேகர் பாபு சொன்னதை அப்படியே முன்மொழிந்து விட்டார் என்பதுதான் என்னுடைய வருத்தம். முதலமைச்சர் மீது எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. நான் பேரவைத் தலைவர் முன்பாக சென்று நின்று எனக்கான உரிமையை கேட்டது தவறு என்பது போல பேரவைத் தலைவர் கண்டிப்புடன் உத்தரவு பிறப்பித்து எனக்கு கடுமையான மாறுபட்ட கருத்து இருக்கிறது. அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அமைச்சர் சேகர் பாபு தன்னை விமர்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏத்துக்க முடியும், தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும்? அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றை சட்டமன்றத்தில் எழுப்பியதால் திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை எதிர்ப்பதாகவும் விளக்கமளித்தார்.